அப்பா வந்து ஷீராவை குளிப்பாட்டி விட்டாங்க. போய் மண்ணில் போய் விளையாட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் மூஞ்ச பாருங்களா எப்படி இருக்குன்னு. வந்து என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டேன் ஃபுல் டே ரொட்டீன் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோமே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேவும் கூட. அப்பா வந்து இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து போகிறாருன்னா இன்றைக்கி வந்து முடி கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவிலே வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலைல எழுந்துச்சி 5 மணிக்கெலாம் வந்து டீ போட்டு குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா சரண்யா வந்து வாசலில் வந்து பெருகிற 1 by 1 வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரண்யா என்ன பெருகிட்டு கோலம் போடுற போல? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தால என்னோட வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் ஜெயா தான் காலையிலேருந்து எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சர்க்கரை துயரம்பேர் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே அது டப்பாவில் வந்து கொட்டி வச்சுட்டு ஏன்ட்டெல்லாம் பொறுக்கி போடுறேன். நீங்கள் பாருங்கள், இதுன்னு டப்பா நடுவில் வச்சுன்னு கோலம் போடுறது. சும்மா டப்பா வைக்கிறது கேப் இருக்கனால 2 கோலம், அங்கே ஒரு கோலம், அங்கே ஒரு வாசல் ஒரு கோலம். ஆமாம், எப்பயுமே அப்படி தான் போடுவோமே. சரி சரண்யா. ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்ட்டு வந்து விளக்குறாங்க. ஏன்னா வெங்காயம் தட்டு அப்புறம் பொங்க கூடலாம் வந்து தேவைப்படும். அதெல்லாம் வந்து விளக்கிட்டு இருக்காங்க. விளக்கிட்டு வந்து பார்க்கலாம். வளர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், வந்து வீட்டில் வந்து சுத்தம் பண்ணுறேன். ஆமாம் வந்து தண்ணி சுட வைக்கிறேன். ஆமாம், ஆளுக்கு ஒரு வேலை இன்னைக்கு. சரிம்மா, என்ன 2 பேரும் சேர்ந்து தண்ணி சுட வைக்கிறீங்களா? தண்ணி சுட மாட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தண்ணி சுட வைக்க 2 பேர். அப்பா எப்போ வந்தீங்க வேலையிலேருந்து? நைட்டு 11 மணிக்கு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வேலையை விட்டு. இன்னைக்கு வந்து முடி கட்டி அப்பா வந்து நைட்டு வந்து ஊருக்கு கிளம்பிடுவார். நீ போட்ட கோலத்தை பார்த்தியா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோ எல்லாத்தையும் கழிச்சிட்டான். அவனுக்கு கோலம்னாலே பிடிக்க மாட்டேங்குது. அப்பா ஊர்லேருந்து வந்துக்கிறாங்கல்ல, அதனால குளிக்க போகலாம். இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா பண்ணிக்கணும். ஆமாம், இன்னைக்கு ஒரு குளிக்க வச்சுட்டு தான் மற்ற வேலை. பெருக்கிற வேலை தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகிட்டுருக்கு. ஆமாம், உள்ளெல்லாம் வந்து போயிட்டு இப்போ வந்து ஹாலை வந்து பெருக்கிறேன். ஏன்னா வந்து காலையிலே வந்து அப்பாவை அழைச்சிட்டு வந்து வருவாங்க. அதனால வந்து சீக்கிரமாக வந்து பரபரப்பாக வந்து வேலை நடக்குது. ஆமாம், வீட்டெல்லாம் துடைக்கணும் அதுக்குள்ளே. ஆமாம், சரி, ஓகே. அப்பாவை அழைச்சிட்டு வரும்போது வீட்டெல்லாம் துடைச்சிட்டு அம்மா பொங்க கூடைக்கெல்லாம் வந்து பொட்டு மஞ்சள் வச்சிடணும். வெங்கத்தட்டு எல்லாத்தையும் பொட்டு மஞ்சள் வச்சிடணும். அவங்க வந்து விளக்கு ஏற்றிட்டு சாமியை வந்து அழைச்சிட்டு போவாங்க. சரி, ஓகே, பண்ணுங்க. அம்மா, இன்னும் வெங்கத்தட்டுக்கு பொட்டு மஞ்சள் வைக்கிறீங்களா? அப்புறம் விளக்கு கழுவி வந்தோடனே பொட்டு மஞ்சள் வச்சு ரெடி ஆக்கி வச்சணும் இல்லையா? ஆமாம், அதுதான் பஸ் வந்து செஞ்சுருந்தேன். ரேடியோலையும் வந்து அலோன்ஸ் பண்ணிட்டாங்க. இவனுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து சாமி அழைக்க வருவோன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை கழுவி மாவு போட்டு தொடச்சிட்டே வரேன். சரிம்மா. அம்மா வந்து வெங்கத்தட்டுக்கு பொட்டு மஞ்சள் வைக்கிறாங்க. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், ஷீரோ வந்து குளிக்கிறான். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குளிப்பாட்டுறாரு. அப்பா ஷீரோ மூஞ்சிருந்தாண்ட காட்டுங்க. ஷாம்பு போட்டு குளிக்கிறான். எப்படி கம்முன்னு நிற்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் அம்மா என்ன வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ என்னம்மா வேலை செய்கிறீங்க? இது வந்து ஐயப்பங்களுக்கு எடுத்து போக தேங்காய். இது வந்து அழகா மஞ்சள் தட்டி பொட்டு வச்சிடணும். வச்சு பிறகு கோயிலுக்கு எடுத்து போவாங்க. ஆமாம், தேங்காய் வந்து தீத்திலாம் வந்து வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக ஆக்கி வச்சிருப்பாங்க. மட்டை இருக்கக்கூடாது, அந்த பிசர்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. சரிம்மா. அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா வந்து சாமி எல்லாத்துக்குமே வந்து பூ வைக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். சரண்யா காலிங்காட்டியும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பூ வச்சிட்ருக்கேன். ஷீரோ, அப்பா, மோனோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அம்மாவும் ஜெயா தான் பாக்கி. சரி, அப்பாவுக்கு கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பொருள் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு காட்டு பார்ப்போம். எனக்கு எங்கே தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மாலை கொடுத்தாங்க. அப்பாவுக்கு வந்து கழுத்தில் போட்டு கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தேங்காய், நெய் தேங்காய்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது வந்து உரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது, பொரி, மஞ்சள், சிவப்பு, சந்தனம், என்னென்னமோ வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளையாக இந்த சிவப்பாக இருக்கிற தண்ணி என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பன்னீர் இது பன்னீர் சிவப்பாக இருக்குது. பன்னீரா நினைத்துல மஞ்சள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை வாழைப்பழம் வச்சுருக்காங்க. இன்னொரு பூ வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே இருக்குது. இந்த இருக்குது இருமுடி பூ.
ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூ தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ வந்து சாமந்தி பூ தந்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. சம்மங்கி பூ இதை விட இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், செம வாசமாக இருக்கும். அது பார்க்கவும் ஒரு மாதிரி நல்ல ஒரு இதுவாக இருக்கும், வைப்ரேஷனாக நல்ல ஒயிட்டாக இருக்குதுல்ல, அதனால நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி வாங்க அடுத்தடுத்து வேலையெல்லாம் பார்க்கலாம். அப்பா வந்து ஷீராவை குளிப்பாட்டி விட்டாங்க. போய் மண்ணில் போய் விளையாட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் மூஞ்ச பாருங்களா எப்படி இருக்குன்னு. அப்பா கேட்குறான்னு சொல்லிட்டு எப்படி அப்பாவுக்கு ஐஸ் வைத்து பார்த்தீங்களாம்மா. அவரு நல்லா ஐஸ் வைக்க கற்றுக்கினாரு. அவரு செல்லவா குளிச்சு குளிச்சு விட்டாமா பூரா மண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ். போய் மண்ணில் போய் ஆட்டு வந்துட்டான். அவனுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பிடிக்கல போல. சரி வா சாமி வா சாமி வாங்க வாங்க. ஒன்றும் தெரியாம எப்படி போறான்னு சொல்லிட்டு பாரு. ஐயோ தலை குனிஞ்சு தலை நிம்மறலாமா அவன். ஐயோ ஐயோ சாமி எல்லாம் கும்பிட நில்லுங்க. வேலைலாம் நடக்குதா? சூப்பராக நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாமி வந்து ஆஷின் போயிட்டாங்க. நாங்கள் வந்து வெளியில் வந்து பாதை போச போனோம். பாதை போசோன்னு எல்லா சாமியும் காலெல்லாம் கழுவி தொட்டு கும்பிடுவோம். அது வந்து ஐப்பனுக்கு வந்து நாங்கள் செய்கிற முறை. விரதம் இருப்பாரு. அந்த இடுமணி காட்டுற வரையும் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. எத்தனை மணி காட்டுற வரையும் வெயிட் பண்ணி கட்டிட்டு வந்துட்டு தான் சாப்பிடணுமே. அதனால நீங்க டீஸே எனக்கு போட்டு கொடுன்னு சொல்லி டீ கேட்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு செஞ்சு வந்து சாமிக்கு படைக்கணும். அதில் வந்து ஒரு பக்கம் வந்து பயிர் வேவுது, ஒரு பக்கம் பாயாசத்துக்கு ரெடி ஆகுது, ஒரு பக்கம் சோத்து வடை ரெடி ஆகுது. 3 அடுப்பு 3 வேலை வச்சுக்கிறீங்க. அப்பா என்ன கோயிலுக்கு போயிட்டு இருமுடி பையெல்லாம் வச்சுட்டு வந்துட்டீங்களா? அம்மா போன வாட்டியோட இந்த இடமா கூட்டம் அதிகமே. 2 ரோ ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி வந்து வேன்ல போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். திட்டமா தான் வந்து இருந்தாங்க சாமிலாம். இப்போ வந்து பஸ். அதனால வந்து கூட்டம் 60 பேருக்கு மேல ஒரு பஸ் வந்து ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து 10 பேர் இருப்பாங்க. செம கூட்டம் 2 ரோ வரைக்கும். பாதி பேர் தான் வந்து ஆஷும் போது நம்ம வந்து பாத்துக்கணும். இன்னும் பாதி பேர் இன்னும் தெருவுலாம் சுத்தி வந்தா இன்னும் கூட்டிட்டு வாங்க சேனம் போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாயந்தரம் பார்க்கலாம். ஆமா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சாப்பாடு செஞ்சு படைக்கணும். சரிம்மா. அம்மா என்ன வடைலாம் ரெடியா? எல்லாமே ரெடி ஆகிட்டு நல்லா சாப்பாடு சாம்பார் எல்லாம் அப்பெல்லாம் போச்சுட்டு லாஸ்ட் வந்து வடை தான் போடுறோம். வடையை வந்து முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்துட்டாங்க வந்து. ஆமா சத்யா வந்துட்டா, சந்தியா வந்துட்டா, சரண்யா வந்து எல்லாம் இப்பதான் ஜெகஜோதியா இருக்குது. பாருங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்யா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் மாமா, தர்ஷன், சந்தியா எல்லாம் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து அரசியலி படம் வந்து கிளம்பியாச்சு. இது வந்து அம்மாவோட அவுட்ஃபிட், இது வந்து என்னோட அவுட்ஃபிட். வாங்க தனித்தனியாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அம்மாவோட அவுட்ஃபிட். சூப்பராக இருக்குமா. பேக் சைட் பூவும் வந்து சூப்பராக வச்சுருக்கீங்க. சரிம்மா. வந்து என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குதுமா. நான் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாரி கட்டி விட்டுருந்தேன். அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே சாரி கட்டி விடுவாங்க. வாங்க போகலாம். சரி வாங்க கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். என்ன உக்காந்துட்டேன் ரொம்ப நேரமா வந்து நிக்கிறோம்ல. ஒன்னும் கட்டல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து கட்டுவாங்களே. ஏன் பெஸ்டி ஏன் பெஸ்டி மம்மு சாப்பிடுது. அம்மா, பெரியம்மா, அப்பா, பெரியப்பா முடி கட்டுறதுனால
வந்து கட்டுறாங்க இது வந்து எங்க நாத்தனாமா அவங்க வந்து கோயிலுக்கு போறாங்க, அவங்க வந்து முடி கட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அரிசலி போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டே ரொட்டீன் சொல்லிட்டு பாதி நாளதமா காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. ஒன்றும் பாதி வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நிமிஷம் வருது, ஒரே வீடியோவில் வந்து போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணும். மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரிலாம் கோயிலுக்கு போக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து போகணும் சன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போட்டேன். டாடா பாய்.